சிஷிமாரு 3 நாள் எதுவும் சாப்பிடல. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான். டிங் டிங். இவ்வளவு அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இது வரைக்கும் பாதி வயர் தான் நிறைஞ்சிருக்கு. என்ன முறைக்கிறீங்க? நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி சாப்பிட போறேன். என்ன இப்படி முழுங்குறான் இவன்? இப்ப வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. அஜீரணமாகி வயித்த வலி வந்தாதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். என்னது சாப்பிட எதுவும் இல்ல? அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாக்குறேன். எல்லாமே எனக்கு தான். நிஞ்சா டெக்னிக்கல சாப்பிட போறேன். எங்க ஃபிஷ் இருக்கு, அதையும் நானே சாப்பிடுறேன். எனக்கு வேண்டாம். அடங்கவே மாட்டேங்கிறான். இவன மாதிரி சாப்பிடுறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் தான் முதலே சொன்னேன்ல, அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா வயித்து வலி வரும்னு. ஏன்பா ஹட்டூரி, ஒரு நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட வயித்து வலியை குறைச்சிட. வயித்து வலியை குறைக்க நிஞ்சா டெக்னிக்கா? அண்ணா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு ஊசினா பிடிக்காது. தயவு செஞ்சு நீயே ஏதாவது செஞ்சிரு. ஆனா அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு உனக்கே தெரியும்ல. அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிடலுக்கு போய் தான் ஆகணுமா? நிஞ்சா டெக்னிக்ல சரி பண்ணலாம் சிஷிமாரு. ஆனா அதுக்கு நான் சொல்றதை எல்லாம் நீ செய்யணும். செய்வியா? சரி ஹட்டூரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. அவன் கஷ்டப்படுறல. இந்த நிஞ்சா டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் இது சரியாகணும்னா அவன் உபவாசம் இருக்கணும். அதாவது விரதம். அப்படின்னா நம்மள மாதிரி நெஞ்சாக்களுக்கு வயித்த வலி வந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நாம எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். அப்பதான் அந்த வயித்த வலி சரியாகும். விரதம் இருக்கிறதுனால நம்ம வயிறு சுத்தமாகும், எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்ல, அளவோடையும் சாப்பிடணும். சிஷிமாரு, இப்ப நீ நெஞ்சாங்கிறதுனால ஒரு மாசத்துக்கு எதுவும் சாப்பிடாம இரு, அது போதும். என்னால முடியாது. என்னால செய்ய முடியாது. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? சரி 1 மாசம்லாம் வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது சாப்பிடாம இரு பார்க்கலாம். சிஷிமாரு, இது உன் நல்லதுக்கு தானே. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படின்னா இங்க முன்னால 3 நாள் எதுவும் சாப்பிட முடியாதா? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். ரொம்ப நல்ல டாகி சிஷிமாரு. ஆனா சிஷிமாருக்கு உடம்பு சரியில்லை. இப்ப நான் இத உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன செய்யறது? தூக்கி போட்டுறவா சிஷிமாரு? வேண்டாம், அதுல என்ன இருக்கு? கொஞ்சம் திறந்து காட்டு. உனக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். சாக்லேட் ரோல். சிஷிமாரு, 3 நாளைக்கு நீ எதுவும் சாப்பிட கூடாது. எனக்கு தெரியும். இருந்தாலும் இது ஒண்ணு மட்டும் லேசா மெதுவா சாப்பிடல. ஒண்ணு சாப்பிட ஒத்துக்கோங்களேன். சிஷிமாரு, சரி சாப்பிட விடுங்க. ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நல்ல டாகியா இரு. சரி, நான் போயிட்டு வரேன். ரொம்ப வலிக்குது. அச்சோ, எனக்கு இப்ப சாப்பிடணும் போல இருக்கு. மெதுவா அப்படியே போய் அதை எடுத்துக்கலாம். யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்னது? மாட்டிக்கிட்டேன். நாங்க சொன்னதை நீ கேட்கல. நாங்க வேண்டான்னு சொல்லியும் நீ அந்த டப்பாவை எடுத்தல. உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே எனக்கு புரியல. சாப்பிடணும் போல இருந்துச்சு. இத பாரு, 3 நாளைக்கு நீ எதுவுமே சாப்பிட கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் சாப்பிடலாம். அதனால இங்க வைக்கிறேன். அது என்னோடது. யாரும் சாப்பிட கூடாது. கண்டிப்பா யாரும் சாப்பிட மாட்டோம். மீறி சாப்பிட்டீங்க, நான் டாகியாவே இருக்க மாட்டேன். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒண்ணு சாப்பிடலாம். டாகி மாதிரி நடக்கக்கூடாது, கேட் மாதிரி நடக்கணும். சட்டமே கேட்காம இங்க தானே. டிங் டிங். சிஷிமாரு, நான் எப்படிங்க வந்தேன்? இத வேற கையில கொடுத்துருக்காங்க. இங்க பாரு, இதுக்கு மேல நீ ஏதாவது சாப்பிட்டீனா உனக்கு தான் உன் வயித்து வலி அதிகமாகும். நல்லா அதிகமாகும். சொன்னா கேட்க மாட்டேன். இந்தா, இப்ப இது நீ கவனமா பாரு பார்க்கலாம். டிங் 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 டிங். ஆமா, என்னது? இப்ப உனக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் உன் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்படியா? எனக்கு இப்ப வயிறு ஃபுல்லாயிடுச்சு. நான் இனிமே எதுவும் சாப்பிட முடியாது. நான் அதனால போய் தூங்குறேன். சரியா? 3 நாள் முடிஞ்சிருச்சு. முடியலையே. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? எல்லாம் உயிரோட தான் இருக்க. நீ நினைச்சத சாதிச்சிட்ட. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல டாகி தான்.
சரி 3 நாள் தான் முடிஞ்சிருச்சா இப்ப நான் சாப்பிடலாமா டிங் டிங். ஐயா உடனே போய் எனக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட போறேன் நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தி சாப்பிட போறேன் அதிகமா சாப்பிடாத, அப்புறம் மறுபடியும் வயித்து வலி வந்துட போகுது. பரவாயில்ல ட்ரெயின் மாதிரி சாப்பிட போறேன் இவ்ளோ நடந்து இவன் கொஞ்சம் கூட மாறல. இவன் இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானா அடுத்த முறை 5 நாள் விரதம் இருக்க வேண்டியதுதான். வேற வழியே இல்ல. டிங் டிங்.